ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டாம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரி, இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. பவுலிங் ரைஸ் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் அது. அது ஃபார்மர்ஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் அது சாயிலுக்கு கிரவுண்ட் பண்ணுவாங்க. ரைஸ் பிளான் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது அவங்க ஏன்ஷியன்ட் டைம்ஸில் பவுலிங் லேண்ட் பார்த்திங்கன்னா லேண்டை பவுல் பண்ணுறதுக்கு அவங்க பஃபலோ பவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாறிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். ட்ரெடிஷ்னல் பவுலிங் பார்த்திங்கன்னா அது ட்ரெடிஷ்னல் பவுல் அது வுட்டால் செய்யப்பட்டது. அந்த பவுல்ஸோட ஐஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அது அயனில் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி தான் பஃபலோ இருக்கும், அது இழுத்துட்டு போவோம். அந்த பவரில் தான் அந்த ரைஸை, அதாவது கிரவுண்டை இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அது பஃபலோ பவரை வச்சு அதை பவுலை இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த அயன் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த அயன் பவரோட பஃபலோவும் சேர்ந்து அந்த ரெண்டு பவரும் கொஞ்சம் நல்ல ரைஸ் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாம்ப் பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரியோட ஸ்டாம்ப். இது சைடில் பிரிட்டிஷ்க்கு அப்புறம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. அதோட சேர்ந்ததா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது கிங் ஜார்ஜ் 5 அண்ட் லோக்கல் சீன்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் இருக்குது இந்த ஸ்டாம்ப்பு. அதாவது லோக்கல் சீன்ஸ்னால், அதாவது கிங் ஜார்ஜ் 5 மேலே, லோக்கல் சீன்ஸ்னால் கீழே அந்த ஃபார்மர், அந்த ட்ரீஸு அதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து தான் லோக்கல் சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீரீஸில் இருக்குது. இது 1934 1940 வரைக்கும் இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 34x28 மில்லிமீட்டர் இருக்குது இந்த ஸ்டாம்ப்பு. இது க்ரீன் கலர்டு ஸ்டாம்ப். இது க்ரௌன் ஓவர் ஸ்கிரிப்ட் CA மல்டிபிள் அப்படின்ற வாட்டர் மார்க் இருக்குது. அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணது வாட்டர்லோ அண்ட் சன்ஸ் லிமிடெட். அவங்க தான் அந்த ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 cents. அதாவது அந்த ஊரோட கரன்சி. அது என்னன்னு அதுவும் சேர்ந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் வேறு ஸ்டாம்ப்ஸ் அண்ட் காயின்ஸ் இன்னும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வரும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போட்ட வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.